ஆக்சுவலா திருச்செந்தூர்ல இது நடக்குது. நானே கண் கூட பாத்துருக்கேன். நம்ம சாமி தரிசனம் பண்றதுக்கு அங்க ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவனுக்கிட்ட போயிட்டு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு 2000 ரூபாய் பேரம் பேசினா டக்குன்னு அப்படியே கூட்டு போய் சாமியை காட்டிடுறாங்க. இலவச தரிசனம் பண்றவங்களா முட்டா பசங்க. இலவச தரிசனம் பண்ற முட்டா பசங்களா பாருங்க. நீங்க மணி கணக்குல நின்று சாமியை பாக்குறீங்க. ஆனா 1000 2000 குத்து இந்த மாதிரி ஆயிருங்க 1000 2000 ரூபாய் வாங்கிக்கின்னு ஜம்முன்னு அவங்கள 10 நிமிஷத்துல உள்ள கூட்டு போயிடுவாங்க. இலவச தரிசனம் பண்ற நாமெல்லாம் முட்டா பசங்க. நம்மளாம் காது வலிக்க நின்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று இருக்கணும். இவங்க நல்லா காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாருங்க, இதான் நடக்குது. திருச்செந்தூர்ல மட்டும் இல்ல, இது நிறைய ஊர் கோயில்ல நடக்குது. கர்நாடகா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல இருக்கட்டும், எல்லா கோயில்லையும் இதான் நடக்குது. ஒரே ஒரு தரிசனமா வச்சிடணும். எல்லாருக்கும் இலவச தரிசனம் ஒண்ணு வச்சிடணும். அப்ப வரைக்கும் பாரு இருங்க காசு எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க. இதுக்குதான் அவங்க சொல்றாங்க அனைத்து ஜாதினும் அச்சகர் ஆகக்கூடாதுன்றதுக்கு அப்படியே பொங்குறானுங்க. இவங்க வருமானத்தெல்லாம் வாங்கிக்க போறாங்கன்ட்டு, பங்குக்கு வந்துட போறாங்கன்ட்டு அவ்வளவு வந்துடுறானுங்க பாருங்க. நம்மள முட்டா பசங்க. இலவச தரிசனத்துல சாமியை பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்னு நினைக்கிறல, நம்மளாம் முட்டா பசங்க. காசு கொடுத்துட்டு போயிடுறாங்களா, அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிடுவாங்க. வாயில வேற ஏதாவது வருது. அறநிலைத்துறை என்ன பண்ணுது? அறநிலைத்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல. அறநிலைத்துறைக்கு ஒரு பங்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு எதுவும் தெரியல.